ஐயப்பந்தாங்கலில் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளருக்கு அதிமுகவினர் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பு. ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பிரேம்குமார் ஞானம் அவர்களுக்கு ஐயப்பந்தாங்கல் ஊராட்சி அதிமுகவினர் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்தில் வாக்குகள் சேகரித்தனர். ஐயப்பந்தாங்கல் ஊராட்சி 9வது வார்டு உறுப்பினரும் விஜயலட்சுமி அவென்யூ பகுதி அதிமுக கிளை செயலாளர் பழனி தலைமையில் நடைபெற்ற வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சியில் சென்னை புறநகர் மாவட்ட அதிமுக மாணவரணி செயலாளர் ANE பூபதி மற்றும் அதிமுக நிர்வாகிகள், முன்னாள் வார்டு உறுப்பினர் ஜெயவேல், பழனி, சுப்பிரமணி, மாரி, ஏழுமலை, வீரப்பன், முருகன், புருஷோத்தமன், கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட ஏராளமான அதிமுக தொண்டர்கள் கலந்து கொண்டு 9வது வார்டு முழுவதும் வாக்காளர்களை சந்தித்து அதிமுக அரசின் சாதனைகள் குறித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கி ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் பிரேம்குமார் ஞானம் அவர்களை ஆதரித்து இரட்டை இலை சின்னத்தில் வாக்குகள் கேட்டனர். இதேபோன்று ஐயப்பந்தாங்கல் ஊராட்சியில் உள்ள 14 வார்டுகளிலும் சென்னை புறநகர் மாவட்ட அதிமுக மாணவரணி செயலாளர் ANE பூபதி ஏற்பாட்டில் காலை மற்றும் மாலை இருவேளையும் அதிமுக கிளை செயலாளர்கள் தொண்டர்களுடன் சேர்ந்து அந்தந்த வார்டுகளில் வசிக்கும் மக்களை சந்தித்து அதிமுக அரசின் சாதனைகளை எடுத்து சொல்லி துண்டு பிரசுரங்கள் வழங்கி ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் பிரேம்குமார் ஞானம் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்கும்படி அதிமுகவினர் வாக்கு கேட்டு வருகின்றனர்.
புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களின் நல்லாசியுடனும், புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியுடனும், புரட்சித் தமிழர் எதிர்க்கட்சி தலைவர், கழக பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் KP கந்தன் அவர்களின் ஆலோசனைப்படி இன்று ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற வேட்பாளர் டாக்டர் பிரேம்குமார் அவர்களின் இரட்டை சின்னத்தில் ஐயப்பன்தாங்கல் ஊராட்சியில் அனைத்து கிளைக்கழகங்களிலும் மற்றும் 27 பூத்துகளிலும் துண்டு பிரச்சாரம் விநியோகித்து விடிய அரசின் எதிர்ப்பை சொல்லி எந்த நலத்திட்ட உதவிகளும் செய்யாமல் அம்மா ஆட்சியில் செய்த அனைத்து நலத்திட்ட உதவிகளும் நிறுத்திவிட்டு தற்போது அனைத்து நலத்திட்ட உதவிகளை செய்து மக்களுக்கு விரோத போக்கை கடைபிடிக்கும் திமுக விடிய அரசை கண்டித்தும் நமது கழக ஆட்சியில் என்னென்ன நலத்திட்ட உதவிகள் அம்மா ஸ்கூட்டர், அம்மா சிமெண்ட், அம்மா உணவகம் மற்றும் தாலிக்கு தங்கம், மடிக்கணினி, விலையில்லா மடிக்கணினி அனைத்தும் தந்ததற்கு எதிர்த்து சொல்லி இரட்டை சின்னத்தில் வாக்கு சேகரித்தோம்.